ராஜா கட்ட சொன்னா கண்ணகியா என்ன சொன்னார் பெண்ணே என்ன சொன்னார் பெண்ணே என்ன சொன்னார் பெண்ணே கால் சிலம்ப பிச்சை சொன்னா ராஜா பிச்சை சொன்னா பத்தாளி போல் கண்ணகி வந்தான் பாண்டியராஜன் தூண்டி மீனை போல் தவிக்கவே படிக வாங்கிறான் கோமலன் தாண்டா பாண்டியன் தான் கண்ணகி இல்ல ஆமா அவதான் குட்டி கிழிச்சா ஆறுதல் சின்னமே அன்றோ லக்ஷ்மண ஆறுதல் சின்னமே அன்றோ திரப்படலன்றோ லக்ஷ்மண திரப்படலன்றோ ஆகையாலினி மேலமதியாம் நாகமே நடத்திடிவோமே சமூக நாடகமா அப்போ வலது தளர்ந்து சப்தகீதி அடிவாத கிருஷ்ணமூர்த்தி அப்போ எப்பதான் நாடகம் நடத்துவோம் ராமமூர்த்தி நடையா நடையழகி நாதாங்கி காதழகி நீ சிமிட்டி நடக்கையிலே சிவம் பறி போகுதடி பங்காரு அப்படி போடு மன்னாரு கொடியே வாடி முன்னாடி உனக்கு வாங்கி தர தந்த சிப்பு கண்ணாடி பஞ்சு கொடியே வாடி முன்னாடி உனக்கு வாங்கி தர தந்த சிப்பு கண்ணாடி போதும் எடடி குச்சிக்குள்ள முருகாயத்தனை நாள் இருப்ப மச்சி வீடு கட்டி படா பழனி மலையில் வாழ்பவர் நான் இறங்கல இந்த ரூம் நம்மளை இறங்க சொல்லுது ஏன் பிடிக்கலையா பிடிக்காம என்ன எல்லாம் எஞ்சான் உடம்புக்கு 8 அடி ரூம்னு கணக்கு பார்த்து தானே கட்டி இருக்கு ஏன் ஜீவா ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லிருக்காங்களே பெரியவங்க அப்படி இருக்கு இந்த அலங்காரத்தை மாத்திரம் எப்படி அளக்காம கட்ட முடியும் வாடா கண்ணா ஏய் யார் பாத்தியா புது மாமாடா குப்பையில போட்டுருவியா பலே பலே பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே இங்க வாடா தம்பி நான் தம்பி இல்ல மாப்பிள சர்தா மாப்பிள சார் கோச்சுக்காதீங்க வாங்க இந்த பாருங்க மிஸ்டர் மாப்பிள தற்சமயம் உங்களுக்கு செய்து கொடுக்க என்கிட்ட பொண்ணு கிடையாது அதுக்கு பதிலா ஒரு மிட்டாய் கொடுக்கறேன் வேணுங்களா நீ இங்கே இரு கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் மாப்பிள சார் அம்மா கிட்ட போய் கைக்கு உத்தரம் கொடுக்க கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வரீங்களா அம்மா அம்மா ஒரு டம்ளர் வெந்நீர் கொடுமா யாருக்கா பெருமாமாவுக்கு கைக்குத்தாமா நான் கொண்டு வரேன் தானா வந்துடுச்சா நீயா கொண்டு வந்தியா தண்ணி எப்படி மாமா தானா வந்துடும் நல்ல மாப்பிள்ளடா நீ
எடுத்ததுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு உனக்கு இருக்கிற மூளை எங்க அப்பனுக்கு இருந்திருந்ததுன்னா என்ன இருக்கும்? இந்நேரம் உன் மாமியை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், உனக்கும் ஒரு பெண்ணை பெத்து கொடுத்திருப்பேன். போ. தண்ணி எங்க? அதோ அம்மா கையில. அம்மா கிட்டயா? என்னடி அம்மா அநியாயமா இருக்கு. மனுஷன் இப்பதானே நல்லபடியா ஆடி பாடிக்கிட்டு இருந்தான், அதுக்குள்ள பேயறிஞ்ச மாதிரி விழுந்து கிடக்குறானே. எனக்கு அப்பவே தெரியுமே ரா காலத்துல அந்த ஒண்டி பணமரத்து வழியா வராதுன்னு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். கேட்டானா அதுல இருக்கிற ரத்த காட்டேரிதான் அவனை அடிச்சு விட்டான். எல்லாரும் வழி விட்டு நில்லுங்க. தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. தோல்ல கொஞ்சம் படுத்து. காளி, மந்திரகாளி, மயான காளி, வடபத்திரகாளி. என்ன மங்களா, என்ன ஜீவாவுக்கு? அது என்னமோ தெரியல, பையன் வெந்நீர் கேட்கறான்னு வந்தான். அவன் கை தாங்கலன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். வாங்கி குடிக்க வந்த மனுஷன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு. ஓ மந்திரகாளி, மாகாளி, மாயாளி, வடபத்திரகாளி, ஓடிப்போ, 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 ஓடிப்போ. எப்படியா நீ அடிய பார்த்தா அவனை பிடிச்சிருக்க பேய் போறதுக்கு முன்னால அவனே போடுவான் போல் இருக்க. போயா இங்க இருந்து. ஓம் பத்திரகாளி மகள், ஓ மாட்டின் மரியாதையா? பகவதி சோதிக்கிறியா? பரவாயில்லை. ஜீவா, 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 இந்தாங்க. ஜீவா, 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 ஜீவா. என்ன இதெல்லாம்? சரிதான், நான் உன்னை கேட்கலாம்னா நீ என்னைய கேக்குறியா? நல்ல ஆளப்பா நீ. ஆமா, நீ ராத்திரி வர்ற போது டீ குடிக்கலையா? பின்னையும் உனக்கு மயக்கம் வந்தது. ஓ அதுவா? என்னமோ தங்கராஜ், 4-5 நாளாவே எனக்கு அடிக்கடி தலையை சுத்துது. நான் வேணும்னா பித்த கஷாயம் போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். தங்கராஜ், இன்னும் எதுக்காகப்பா இந்த கூட்டம்? போக சொல். தங்கராஜ், நீ மட்டும் இருந்தா போதாது? நீயும் போ மங்களா. ஜீவா, அதை சாப்பிடறதுக்கு தான் கொஞ்சம் வெந்நீர் கொண்டுட்டு வர சொன்னேன். சரி, அந்த மருந்து எங்க? நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்ப கொஞ்சம் நிம்மதியா தூங்குனா எல்லாம் சரியா போயிடும். நீ தூங்குறத பத்தி எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. பேஷா தூங்கு. ஆனா சாப்பிடுறது மட்டும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தான் சாப்பிடணும். நல்லா பத்திரிகையில விளம்பரம் போட்டு இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். விளையாடாதப்பா, என்கிட்ட போட்டோவும் இல்ல ஒண்ணும் இல்ல. இந்தாங்க. மங்களா, ஒரு பாட்டு பாட. ஒரு சங்கீதத்திலேயாவது அவன் சங்கரம் தொலைதான்னு பாப்போம். நான் மட்டும் போங்க. கத்ததை கரெக்டா குடிக்க போறேன். சும்மா பாடுன்னா சொல்ல வல்லாயோ கிளியே, சொல்ல நீ வல்லாயோ. ஓ சொல்ல வல்லாயோ
ஆஹா பேஷ் பேஷ். ஏன் மங்களா, உன்னை நம்பி இருக்கிற என்ன விட்டுட்டு முருகனுக்கு காலியா போறேங்கிறிய, இது நியாயமா? ஆமா போங்க. அடுத்த மாதக்குள்ள கரெக்டா 1ஆம் தேதி வாடகை கொடுத்தணும், தெரியுமா? சரிம்மா. இந்த அரசரி போ. என்ன சங்கீதத்தை கொள்றீங்க? வாங்க வாங்க உட்காருங்க. ரொம்ப நாளா உங்களை பார்க்காம என் உடம்பு துரும்பா இழைச்சு போச்சு. என்ன சொல்றீங்க? எல்லாம் உங்களுக்கு சொன்னாதான் புரியுமா? வேண்டாம், சொல்லவே வேண்டாம். சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன பார்த்தா உங்களுக்கு அம்மா மாதிரி தோணுதா? எந்த குருட்டு பய சொல்லுவா? அது இருக்கட்டும். இப்ப நான் எதுக்காக வந்தேன்னா, அடுத்த மாசம் எங்க சங்கத்துக்கு ஆண்டு விழா நடக்க போகுது. அதுக்கு ஏதாவது நீங்க பண உதவி செய்யணும். இத பாருங்க, இனிமே நீங்க என்ன நீன்னு கூப்பிட்டா போதும். நமக்குள்ள மரியாதை என்ன வேண்டி இருக்கு? மரியாதை வாங்க. இந்த வருஷம் உங்களோட தான் எனக்கு தீபாவளி கொண்டாட்டங்க. தீபனன் நாளை அன்பாக கொண்டாடுவோம். மனம் பட்படா, உடை டிப்டா, மனம் பட்படா, தலை குட் நைட், கடை தப்பே, அரே கப் சப்ட். மிக சிறியோரும் பெரியோரும் மகிழ்வே கொண்டு ஆடி திரிவோர் என்று சுகம் பெறுவோம் என்று. Subscribe, share and like, comment மக்களே.